வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 1 மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை. அடுத்த பொலிஸ் மா அதிபர் ஜார்? அரசியலமைப்பு சபை இன்று கூடுகிறது. கடந்த அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட பேராறு பொது நூலகம், மக்கள் கவலை. இலங்கையில் நாளொன்றுக்கு 8 உயிர்மாய்ப்பு சம்பவங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்த ஆண்டின் 2ஆம் தவணை இன்றுடன் நிறைவடையவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இம்மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு ஆரம்பிக்கப்படும் 3ஆம் தவணையின் கல்வி நடவடிக்கைகள் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும். மேல் மற்றும் ஜப்ரகமுவ மாகாணங்களிலும் நூரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் 37வது பொலிஸ் மா அதிபரை தெரிவு செய்வதற்காக அரசியலமைப்பு பேரவை இன்று கூட உள்ளது. இதன்படி அரசியலமைப்பு பேரவை இன்று பிற்பகல் 1:30 நாடாளுமன்ற வளாகத்தில் கூட உள்ளது. இதேவேளை தேசப்பந்து தென்னகோனை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட கடிதம் நேற்று அவரிடம் கையளிக்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்று தொடர்புடைய கடிதத்தை வழங்கியதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தேசப்பந்து தென்னகோனை பொலிஸ் மா அதிபர் பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணை சமீபத்தில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி இது தொடர்பான கடிதம் சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நேற்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவால் கையொப்பமிடப்பட்டது. அதன்படி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் குறித்த கடிதம் தேசப்பந்து தென்னகோனிடம் ஒப்படைக்கப்பட்டது. கந்தளாய் பிரதேச சபைக்குட்பட்ட பேராறு பகுதியில் அமைந்துள்ள பொது நூலகம் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுவது குறித்து பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த பொது நூலகம் தற்போது காடு வளர்ந்து கரையான் புத்துக்கள், சுவர்கள் வெடித்து கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. 2008ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் தவிசாளர் பாரூக் மேர்சியினால் இந்த நூலகம் ஆரம்பிக்கப்பட்டது. 7000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழும் இப்பகுதியில் நூலகம் கல்விக்கான ஒரு முக்கியமான ஆதாரமாக விளங்கியிருந்தது. இருப்பினும் பேராறு சனசமூக நிலையம் நூல்களை 5 முதல் 6 வருடங்கள் வரை இயக்கச் செய்தது. ஆனால் நிதி தட்டுப்பாடு காரணமாக கடந்த 15 ஆண்டுகளாக நூலகம் மூடப்பட்ட நிலையிலேயே உள்ளது. கந்தளாய் பிரதேசத்தில் தமிழ் மொழி பேசும் பாடசாலைகள் இருந்தும் மாணவர்களுக்கான ஒரு பொது நூலகம் கூட இல்லாதது மிகப்பெரிய குறையாக உள்ளது. பேராறு நூலகத்தை மீண்டும் புதுப்பித்து நிரந்தர ஊழியர் நியமித்து கல்வி வளர்ச்சிக்காக மாணவர்களுக்கு திறந்து வைக்க வேண்டும் என பேராறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் 8 உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் பதிவாவதாக தேசிய மனநல நிர்வாகத்தின் மனநல வைத்தியர் சஜீவன் அமரசிங்க தெரிவித்தார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 1996ஆம் ஆண்டில் உயிர்மாய்ப்பு சம்பவங்களின் அடிப்படையில் உலகின் 2வது இடத்தில் இருந்தோம். 1,47,000 பேர் அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி ஆணைகளுடன் எடுக்கப்பட்ட முடிவுகளால் நாங்கள் மிகவும் வீழ்ச்சியடைந்தோம். இப்போது அது 1,00,015 மாறியுள்ளது. வருடத்திற்கு 3,500 பேர். கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் இது அதிகரிக்கவில்லை. நாளொன்றுக்கு சுமார் 8 உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் நடக்கின்றன. பிரபலமான மரணங்கள் மட்டுமே ஊடகங்களுக்கு செல்கின்றன. இன்னும் பல உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் உள்ளன. உயிர்மாய்ப்பு சம்பவங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை என்றாலும் இந்த சர்ச்சைக்குரிய உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் இப்போதெல்லாம் நடந்து வருகின்றன. ஆனால் ஊடகங்கள் கடந்த காலங்களைப் போல இதுபோன்ற விடயங்களை பெரிதாக காண்பிப்பதில்லை. அது ஒரு பெரிய முன்னேற்றம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.